ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரைடர் முகி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். ஸ்லோவாக பேசணும்ல. ஆமாம், நம்ம லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஒரு என்ஃபீல்டோட ஒரு ஆஃபர் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இல்லைனா ரொம்ப ஸ்பீடாக போய் கிட்டத்தட்ட வந்த கமெண்ட் ஒரு பாதி கமெண்ட்டுமே ஸ்லோவாக பேசுங்க ஒன்றும் புரியலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ ட்ரை பண்ணி ஸ்லோவாக பேசலாம், ஓகேவா? சரி, என்ன டாப்பிக்னு பார்த்துட்டா வந்துட்டு இந்த பைக் அண்ட் காரில் எதை எடுத்துக்க வேணாம், எது வேணால் எடுத்துக்கங்க. ஸோ வந்து அதில் வந்து எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணுறது லீகலாக இல்லீகலான்ட்டு பெரிய ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. என்கிட்ட பெர்சனலாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த ஃபாக் லேம்ப்ஸ் ஃபிட் பண்ணுறது அப்புறம் வந்து எல்இடி லைட் ஃபிட் பண்ணுறது லீகலா இல்லீகல் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு அவர் டேட்டா கலெக்ட் பண்ண வச்சு உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு லீகல் ஆர் இல்லீகல் அப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்டரில் வந்து ரெண்டு டாப்பிக்காக வருது. ஒன்று வந்து ஃபாக் லேம்ப்ஸ், ஒன்று வந்து எல்இடி லைட்ஸ். ஸோ நம்ம ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ரெண்டாவது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்இடி லைட்ஸ் பார்க்கலாம். மெயின் நம்ம பைக் காரோட ஹெட் லேம்ப் தான். ஸோ அதான் வந்துட்டு எல்இடி யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ வந்து முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு இல்லீகலாக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புது பைக்கில் அவங்களே வந்து எல்இடி லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பைக்ஸ் எக்ஸாம்பிள் டாமினார், வெப்சைட் நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மக்களுக்கு டவுட் என்ன வருதுன்னா, ஸோ கம்பெனிலேருந்து அவங்களே எல்இடி லைட் ப்ரொவைட் பண்ணுறாங்களே, ஸோ நம்ம ஏன் வந்து எல்இடி யூஸ் பண்ணக்கூடாது, இருக்கிற ஹேலஜனை மாற்றிட்டு ஏன் எல்இடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து கம்பெனிலேருந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல பைக்கில் வந்து எல்இடி லைட்ஸ், அதாவது பைக் கார் எதனால் வந்து குறிப்பிட்ட ஒரு பைக்குன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ காமனாக சொல்கிறேன், கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுற அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு வாட்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது 40 to 55 வாட்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கிற லைட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறது லீகல் அப்படின்ட்டு அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த லைட்டை வந்து மாற்றிட்டு இப்போ சப்போஸ் கம்பெனியில் கொடுக்குற எல்இடியோட எனக்கு பிரைட்னஸாக வேணும், நீங்கள் வேறு எல்இடி நீங்கள் மாற்றினா கூட சேம் இந்த வாட்ஸ் இருக்கும். உங்களுக்கு 40 to 55 வாட்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து லீகல் தான், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மோர் தேன் அந்த 55 வாட்ஸோட மோர் தேன் பார்த்தீங்கன்னா 80 to 100 வாட்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லான லைட் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்குன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸாக இருக்கட்டும் அப்படின்றா யூஸ் பண்ணுறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் வந்து ஒருத்தங்க பண்ணி போட்டிருந்தா. ஸோ அந்த ஆர்டிக்கல் நான் பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ன வந்துட்டு நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட் காசு ஆகிறது பார்த்தீங்கன்னா 1 to 1.5 செகண்ட்ஸ் தான் போதும் அப்படின்றாங்க. அதாவது ஜென்ரலாக ஓடிட்டு போகிறோமா, சடனாக ஏதாவது ஒரு குறுக்க வருது, நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடியது பிரேக் ஆர் என்ன ரியாக்ட் பண்ணுறதா இருந்தாலுமே 1 to 1.5 செகண்ட்ஸில் வந்து நம்ம பண்ணலைன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஆக்சிடென்ட்டில் தான் முடியும் அப்படின்றது தான் அதோட தியரி. ஸோ நம்ம வந்துட்டு பிரைட்னஸ் ஜாஸ்தி உள்ள லைட் நம்ம அடிக்கும்போது அந்த கண்ணில் அதாவது 100 வாட்ஸ் லைட் வந்து ஆப்போசிட்லேருந்து நம்ம கண்ணில் படுதுன்னா அந்த ஒரு செகண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக வந்து பிளாங்க் ஆகிடும். ஸோ வந்து ஆக்சிடென்ட் காசு ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா மோர் தேன் 55 வாட்ஸ் நீங்கள் வந்து லைட் வந்து யூஸ் பண்ணால் இல்லீகல் ஆகுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு லைட் நம்ம வந்து கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறது நம்ம சேஞ்ச் பண்ணுறது வந்து விதின் 55 வாட்ஸில் இருக்குன்னா நம்ம வந்து நார்மல் பீம் பார்த்தீங்கன்னா 700 லூமன்ஸ் வாங்க. லூமன்ஸ் நான் என்ன சொல்கிறேன், லூமன்ஸ்னால் வந்துட்டு அந்த ஒரு செகண்டில் வந்து அந்த லைட் வந்து எவ்வளோ தூரம் எமிட் ஆகுது அப்படின்றது தான் அந்த லூமன்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, எவ்வளோ பிரைட்னஸ் கவர் ஆகுதுன்றது வந்து இந்த லூமன்ஸ் டிபெண்ட் தான் வரும். ஸோ நார்மலாக வந்துட்டு ஆவரேஜான ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 700 வந்து நார்மல் நம்ம போடுறது டிம்மில் இருக்கக்கூடியது வந்துட்டு 700 லூமன்ஸ். ஸோ நம்ம பிரைட் அதாவது லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கிறோம்ல, ஸோ அது வந்து மேக்ஸிமம் 1200 வரைக்கும் வருது. ஸோ இந்த இதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண் வந்து ரொம்ப வந்து பிளாங்க் ஆகாது அப்படின்றாங்க. பட் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம யூஸ் பண்ணுறது ஹை வாட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 2000 to 3000 லூமன்ஸ் வந்து அந்த வேரியேஷன் வருது. ஸோ அந்த லைட்லேருந்து வரக்கூடிய எமிட் ஆகக்கூடிய இது லைட் எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அந்த லைட் கண்ணில் பட்டாலே அந்த குறிப்பிட்ட செகண்டுக்கு ஃபுல்லாகவே அவங்க பிளைண்ட் ஆகிடுவாங்க. ஆப்போசிட்டில் என்ன வருதுன்றதே தெரியாது, ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய எல்இடி லைட் வந்து கம்பெனியில் இருக்கிறது அதே தான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வேறு கூட ஆஃப்டர் மார்க்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து குறிப்பிட்ட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 45 to 55 வாட்ஸ் இருக்கணும். அது மாதிரி லூமன்ஸ் வந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 700 to 1200 இருக்கணும். ஸோ இந்த கேட்டகரியில் உள்ள லைட் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராப்பராக லீகல் தான். லீகல் தான் சொன்னால் லீகல் தான், இல்லீகல் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறத வச்சு உங்கள் போலீஸ் உங்கள் மேலே ஃபைன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக திருப்பி கொஸ்டின் கேட்கலாம். பட் நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, அடுத்த டாபிக் வந்துடலாம், அதாவது ஃபாக் லேம்ப்ஸ். ஸோ இப்போ எல்இடி உங்களுக்கு கிளியராக இருக்கும். எல்இடி லைட்ஸ் வந்து எந்த மாதிரி பட்டதை யூஸ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாம்ன்றதை புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ். இப்போ நிறைய நம்ம ரீசெண்டாக ஒரு 6 months பேக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நானே கூட வீடியோ பார்த்துருக்கேன். அதாவது போலீஸ் வந்து நிறைய பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க பைக்கில் இருக்கிற அந்த ஃபாக் லேம்ப்ஸ் ஆர் எல்இடி லைட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் லைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை கொடுத்து அடித்து உடைக்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக தப்பான்ற டாப்பிக்கெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது. அது மாதிரி நிறைய நார்த் இந்தியாஸ்லாம் போனோம்னா அந்த லைட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே இல்லீகலாக வந்து இது பண்ணுறாங்க. மெயினாக சிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. ஓகே, அப்படி நீங்கள் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் வந்து பைக்கில் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா செட்டன் லிமிட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் பைக்கில் இருக்கிற ஹெட்லாம்ப், அதாவது நார்மல் ஹெட்லாம்ப் எல்இடி ஆர் ஹாலஜன் எந்த லைட்டுனாலுமே ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் உங்கள் லைட் எமிட் பண்ணுதோ அதே அளவு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லைட்டு தான் வந்து நம்ம ஃபாக் லேம்ப்ஸ் ஃபிட் பண்ணுறது எமிட் பண்ணணும். அதை விட முடிஞ்சால் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். பட் நம்ம நார்மல் ஹெட்லாம்பை விட இந்த லைட் வந்து பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணலாம், விதின் செட்டன் லிமிட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் போலீஸ் பிடிப்பாங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்துட்டு என்னன்னா சிம்பிளாக எது சின்ன ஐடியா தான். பட் இந்த ஐடியா வந்து யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் தான், ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நான் வந்து ஆக்சுவலாக ட்ரிப்பு போகிறேன்,
அன்டைமில் நைட் டைம்லலாம் வந்து போகும்போது ஃபாரஸ்ட் ரீஜன் அப்புறம் வந்து ஹில்ஸ்லாம் போவேன். ஸோ வந்து ரொம்ப ஃபாகாக இருந்தால் வந்து பிரைட்னஸ் இருக்காது, நார்மல் லைட் பிரைட்னஸ் இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா அசரிஸ் நான் வந்து லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் நார்மல் நான் வந்து ட்ரிப்பு போக மட்டும் ஆன் பண்ணிப்பேன். பட் ஆன் பண்ணாத டைமில் கூட பார்த்தா வந்து போலீஸ் வந்து பிடிச்சி ஃபைன் போடுவாங்களா. ஸோ வந்து இது மாதிரி பண்ணால் போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா அப்படி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் அது பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க எனக்கு தெரியல. பட் அந்த ஐடியா வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். என்னன்னா வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு பைக்கில் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்கும் போது நம்ம சிட்டியில் போகும்போது ஆன் பண்ணாமல் தான் வச்சிருப்போம். பட் வந்து கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சாங்கன்னா நீ வந்து எதுக்கு இந்த ஃபாக் லாம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அப்படின்ட்டு வந்து ஃபைன் போடுவாங்களா. ஸோ அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃபாக் லாம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே அதை கவர் பண்ணி அந்த நம்ம சுவிட்ச் போட்டால் கூட அந்த லைட் வந்து வெளியே வராத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டோன்னா சப்போஸ் போலீஸ் பிடிச்சா கூட சார் நான் வந்து இங்கே வந்து லைட் போட்டால் கூட இப்போ வந்து லைட் வந்து வெளியே வரல, எனக்கு நான் வந்து லாங் ட்ரிப் போகிறேன். ஸோ வந்து ஃபாரஸ்ட் ரீஜன்லாம் போகிறாங்க, லைட் அந்த அளவுக்கு லைட் இருக்காது. ஸோ அந்த டைமில் மட்டும் நான் வந்து இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணிப்பேன். சிட்டியில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது, எனக்கு இந்த லைட்டே போதுமான அளவு இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு அவர் வந்து என்கிட்ட கேட்டால் இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் எனக்கும் வந்து அப்படி யூஸ் பண்ணால் போலீஸ் பிடிப்பாங்களா தெரியல. பட் இந்த ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சப்போஸ் போலீஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா மேபி இந்த சிம்பிள் மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு மைண்டில் இப்போ கொஸ்டின் வந்திருக்கும், தலைவா நீங்கள் வந்து உங்கள் பைக்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபாக் லாம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் பார்த்தா ஹெட் லாம்ப் வந்து எல்இடி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ப்ராப்பர் நாம்ஸில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, போலீஸ் பிடிச்சிருக்காங்களா அப்படின்ற கொஸ்டின் நிறையவே உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் ரூல்ஸ் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணேன். நான் வந்து நார்மலாக வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத என்னோட ஹேரேஜனை மாற்றிட்டு இந்த எல்இடி லைட்டை போட்டேன். பட் அதோட லூமன்ஸ் அப்புறம் வந்துட்டு வாட்ஸ் எல்லாம் செக் பண்ணலை. சும்மா தான் நம்ம எல்லாரும் மைண்ட் தான், நானும் ஒரு காமன் மேன் தானே. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ணுறதுனால நான் வந்து ரொம்ப ஒரு அப்படி தான் இருப்பேன், நான் வந்து ப்ராப்பர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல வரல. ஸோ நான் வந்து காமனாக தான் மாற்றிருக்கேன். அது மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி ஃபாக் லாம்ப்ஸ் கூட வந்து என்ன மாடல் பிடிச்சி அப்படின்னு தான் போட்டிருக்கேன். அப்புறமா போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க கேட்டால் வந்து நான் மேக்ஸிமம் வந்துட்டு எங்கள் பெங்களூர் சிட்டியில் வந்து நைட் ரைடு வந்து அவ்வளோ நான் போகிறதே கிடையாது. ஸோ வந்து அந்த ரீசன்னால மேபி வந்துட்டு ஃபாக் லாம்ப்ஸ் அவங்க பெருசாக நோட்டிஃபை பண்ண போகிறது இல்லை. நான் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் நைட் போனால் நான் யூஸ் பண்ணுறது ஒன்லி நான் ட்ரிப்புக்கு மட்டும் தான் நான் ஃபாக் லாம்ப்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். எல்இடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் நைட்டு தான் நம்ம எப்படினா யூஸ் பண்ண போகிறோமா. ஸோ வந்து நான் சுவிட்ச் போட்டிருக்கேன். தேவை நைட் டைம், டே டைமில் எப்படினாலும் அந்த லைட் வந்து ஃபுல்லாக ஆஃபில் தான் இருக்க போது. நான் நைட் டைம்ஸ் அவ்வளோ வந்து வெளியே எங்கே போகிறதில்ல. சப்போஸ் எனக்கே நான் போயிட்டு நைட் டைமில் போகும்போது அந்த எல்இடிக்கு வந்துட்டு போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணதுக்கு எனக்கு வந்து போலீஸ் வந்து பிடிச்சி ஃபைன் பண்ணலை. ஓகே, ஃபைனலாக நான் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் எல்இடி சேஞ்ச் பண்ணணும், ஃபாக் லாம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இதில் சொல்ல வரல. ஜென்ரலாக உங்களுக்கு ஐடியா நிறைய பேர் வந்து முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தது தான் வந்துட்டு இது ஒரு வீடியோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது, லீகலாக இல்லீகலான்ட்டு ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நானும் திங்க் பண்ணிருந்தேன் பண்ணலான்ட்டு. ஸோ சரி பண்ணிடலாமே அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்ல வரல. ஜஸ்ட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு ஐடியா வந்து கலெக்ட் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதான் ரூல்ஸ், இதான் இதுன்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது பண்ணாதெல்லாம் வந்து அவங்க தாட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது லீகல் ஆர் இல்லீகல் வந்து உங்களுக்கு ஒரு டீடைல்டு ஒரு வியூ கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இது ஏதாச்சும் இன்னும் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதனா சஜஷன் வந்து கமெண்ட்டில் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நிறைய பேருக்கு வேணால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுவோம். ஸோ வந்து அவங்களும் நிறைய பேர் ஃபாக் லாம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ட்ரிப் போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், அது வந்து ப்ராப்ளமாக இல்லைன்னு டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக வந்துட்டு நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட எது நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் பர்சனலாகவும் சரி இல்லை இதனால நீங்கள் கேட்குறதுனா வந்துட்டு தாராளமாக கேட்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் தான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.